ஹாய் கைஸ் வெல்கம் பேக். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற ஐட் மிஷினை ஓப்பன் பண்ணிக்க. நெக்ஸ்ட் நான் கொடுத்த ப்ரீஷீட்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோ. ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து அப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணணும் குயிக்காகவும் ஷார்ட் ஸ்வீட்டாகவும் பார்த்துலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே பார்த்து பண்ணி மறக்காமல் ஒரு லைக்கை மட்டும் தட்டிட்டுக்கோங்க. ஸோ ஓகே, ஜஸ்ட் இதில் யூஸ் பண்ணிக்கிற பிக் வீடியோ எல்லாமே நான் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பண்ணாக்க டவுன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா வந்து ஒரு பேக்ரவுண்டு பிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து ஸோ நீங்கள் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே காரில் ப்ளஸ்ஸையும் கொடுத்துங்க. ஓகே, ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாங்குக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக் மார்க் கொடுத்துருக்குண்ணா. ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணாக்க நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே அமௌண்ட்ஸில் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனில் போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கீ ஃபேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ரெண்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு கீ ஃபேமே கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் கீ ஃபேம் வந்துட்டு இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் வந்து பண்ணாக்க ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ பேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து ஸோ இப்போ நீங்கள் எந்த வீடியோ ஆட் பண்ணுறீங்கனாக்கா ஜஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தினாக்கா நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு மேலே காலில் ப்ளஸ்ஸே இருக்கா அது எங்கே கிளிக் பண்ணிக்கோம். ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி முன்ன ஆட் பண்ணிங்களா. ஸோ அந்த பேக்ரவுண்டுக்கு பிக்கு மேலே இந்த வீடியோவை நீங்கள் ஆட் பண்ணிக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைமிங்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருப்பேன். இது எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த டெஸ்ட் ஆரம்பிக்குதான். ஜஸ்ட் அந்த டெஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எட் டெஸ்ட்டில் போயிட்டு ஸோ நீங்கள் யாருக்காக க்ரியேட் பண்ணிக்கிட்டோ அவங்களுடைய நேம் வந்து பார்த்தினாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் வேணால் நான் மிட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் டவுன் பண்ணி இன்புட் பண்ணிக்க. ஓகே, ஸோ இதுக்கு வந்து பல ஒரு சின்ன எஃபெக்ட் ஆட் பண்ணலாமா. ஸோ நீங்கள் பொருள் பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் அதை ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு அந்த டெஸ்ட்டை நம்ம கிளிக் பண்ணிட்டு இந்த கலஃபின்றதுக்கு அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் இங்கே ஒரு ஸ்டார் ஐக்கன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இன்னும் ஸ்டார் ஐக்கன் ஷோ ஆகுதா ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஜஸ்ட் இந்த வீடியோ ஸோ உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிட்டு மேலே காரில் இப்போ சரி இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாக்கா ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தினாக்கா அந்த டெஸ்ட்டில் அப்படியே ஆட் ஆயிரும். சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து பண்ணணும் ஒரு டெம்ப்ளேட் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு மீட்டோ கொட்டு ஸோ எந்த வீடியோனா ஜஸ்ட் இந்த ஆர்ட் டெம்ப்ளேட் வீடியோ ஸோ உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஆட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் எங்கே இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்க. ஜஸ்ட்டு இது லாங் ப்ரெஸ் பண்ணி ஸோ அந்த டெஸ்ட்டுக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட்டு இப்போ ஆட் பண்ண வீடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அமௌண்ட்ஸில் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனில் போய்ட்டு லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு இப்போ பிளெண்டிங் ஆப்போசிட்டி இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இது லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்தா ஜஸ்ட் அந்த டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டுக்கு மாதிரி போயிட்டு அந்த வீடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கனை யூஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணால் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி வந்து பண்ணால் எஸ் நேரம் சொல்லலாம். நெக்ஸ்ட் மூவ் பண்ணிக்கொள்ளினாக்கா ஷோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தான் ஷோ ஆகும். ஜஸ்ட் அந்த டெஸ்ட்டுக்கு அந்த ஃபஸ்ட்டு நம்ம பண்ண அதே வீடியோ ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு அந்த டெஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர் கொண்டு ஸ்டாரை கொடுத்து ஜஸ்ட்டு அதே சேம் வீடியோ இங்கே ஆட் பண்ணிவிட்டு மேலே கலர் ப்ளஸ்ஸையும் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுலேயும் வந்து பாருங்கள் நீங்கள் யாருக்காக க்ரியேட் பண்ண வீடியோ அவங்களுடைய நேம் வந்து பாருங்கள் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இதில் இன்னொரு டெம்ப்ளேட் ஆட் பண்ணலாம். ஜஸ்ட்டு கரெக்டாக இந்த புக் மார்க் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கொட்டு மீட்டோ கொட்டு ஸோ இப்போ நீங்கள் எந்த வீடியோ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் லாஸ்ட்டு ஒரு வீடியோ இருக்கா ஜஸ்ட் இது ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தான் ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸையும் கொடுத்துங்க. ஜஸ்ட் ஆட் ஆயிரும். நீங்கள் ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த வீடியோக்கு மேலே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ண வீடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே அமௌண்ட்ஸில் போயிட்டு இந்த சைடில் தேர்ட் ஆப்ஷன் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு லைட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு இதிலே பிளெண்டிங் ஆப்போசிட்டி இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் லைட்டில் ஸ்க்ரீன் கொட்டினா ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக எண்டு வரைக்கும் கான்செப்ட் பண்ணலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது அதனால் அந்த வீடியோ நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கனை யூஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ண அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ரஸ் வரும். ஸோ ஓகே, ஜஸ்ட் நீங்கள் புல் பார்த்து உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 4 லேயர் கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் இது லாஸ்ட் இருக்க அசைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு இது 4 அப்படி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணால் லாஸ்ட் இயர்க்கும் பேசிடும். ஸோ நான் எப்பவுமே கொடுக்குற அந்த லேயர் தான், வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போ எதாவது மிஸ் ஆகிட்டே இருக்கா பார்த்துடலாம். ஸோ இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் மேலே சரி இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் 60 மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷூட் பண்ணிக்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.